அதனால என் அருமை செலவே மனம் திரும்புவோம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வோம். ஏன்னா இந்த உலகத்துல மிஞ்சி போனா 50-60 வருஷம் 80 வருஷம் வாழுவோமா? நம்ம செத்து போனா 8 மணி நேரம் கூட நம்மளுக்கு வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம். நம்ம ஆவி பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்த்தாதான் போக முடியும். பாவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா யாராவது பரலோகத்துக்கு போக முடியுமானே? பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தர வந்தார். நித்திய ஜீவனை தர வந்தார். எதுக்கு? நம்ம இந்த உலகத்தில் கெட்டு போய் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அது வழி, நானே வழியும் சத்துவம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து தான் வழி. எனக்கு அந்த வழியை காட்டினேன். நான் என் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் என்னை வெளியில கொண்டு வந்தார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவரை விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை தருவார். ஏன் இந்த தம்பியை என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் என் குடும்பம், நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து இந்த ஊர்ல உள்ள பார்க்கலாம் அழிஞ்சு நாசமா போனவங்க இயேசு விசுவாசம் நல்ல வாழ்க்கை வாழ்க்கை. என் குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு. என் வாழ்க்கையில நான் 12 வருஷம் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். 12 வருஷம் சிகரெட்டு பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். ஒரு 6 வருஷம் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து விடுதலை வந்தார். நான் பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறித்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். விசுவாசிக்கும் போது நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். பெரிய மக்களே, அண்ணன்மாரு, தம்பிமாரு, குடிப்பழக்கத்தை வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இயேசு விசுவாசிங்க, அவங்க நமக்கு சுகம் தருவார். அவங்க 33 வருஷம் வாழும்போது அவர் எல்லாருக்கும் அற்புதம், அதிசயம், விடுதலை, பெரிய விடுதலை கொடுத்தாங்க. கண்ணு தெரியாதவன் பார்வையிட்டான், முடக்குவாதவனுக்கு படுத்திருந்தாங்க, எழுப்பி நடந்தாங்க. விசுவாசிச்சா போதும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். வாழ்க்கையில் விடுதலை தர முடியும்.